வணக்கம். இது நிஜக்கண். இலங்கையின் வல்வெட்டித்துறையில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த படுகொலைக்கு ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடும் ஊடக சந்திப்பும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டு வைத்தனர். இது சார்ந்துதான் பார்க்க போகின்றோம். 80களின் பிற்பகுதியில் இலங்கைக்கு வந்த இந்திய படைகளால் 35 வருடங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட படுகொலையின் உயிர் பிழைத்தவர்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து சர்வதேச மனித உரிமை சட்டத்தரணி தலைமையிலான அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட புதிய அறிக்கை வடக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. படுகொலையில் ஈடுபட்ட இந்திய இராணுவ அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை பொறுப்பு கூற செய்து பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு இழப்பீடு வழங்குமாறு இந்திய அரசை கேட்டுக்கொள்வதாக தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தினால் இன்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இலங்கையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இறந்த சடலங்களின் துர்நாற்றமும் எரிந்த மணமும் கலைந்து போவதற்கு முன்னரே உயிர் தப்பியவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை கவனமாக பதிவு செய்து ஆவணப்படுத்திய தனியொருவரின் அசாதாரண செயல்பாடே இவ்வறிக்கையில் உருவாகுவதை சாத்தியமாக்கியது என வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற தலைப்பிலான 62 பக்க அறிக்கை குறித்து சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிர்வாக பணிப்பாளர் ஜாஸ்மின் ஜூகா தெரிவித்துள்ளார். அநியாயங்கள் நடைபெறும் போதே அவற்றை ஆவணப்படுத்துவது எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்பாட்டுக்கு செய்யப்படும் முதலீடாகும் என்பதே இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமாகும். மேலும் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு பல தசாப்தங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் இழைக்கப்பட்ட மீறல்களும் துன்பங்களும் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் இது சாத்தியமே இல்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 1989 பாடசாலை அதிபராகவும் விஞ்ஞான ஆசிரியராகவும் இருந்து வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த நடராஜா ஆனந்த ராஜ் என்பவர் இப்படுகொலை நிகழ்ந்த போது தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மயிரிழையில் உயிர் பிழைத்திருந்தார். சடலங்களை எரித்துவிட்டு வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 200 வரையான சத்திய பிரமாணங்களை சேகரிக்க ஆரம்பித்திருந்தார். அதன் பின்னர் அவர் இந்தியாவிற்கு சென்று வல்வெட்டித்துறையில் நடந்ததை இந்திய அரசாங்கத்திடம் தெரிவித்ததோடு வல்வை படுகொலை என்னும் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டார். பல தசாப்தங்களாக நீடித்த போரில் அவரது வீடு இலங்கை இராணுவத்தினரால் தீக்கிரையாக்கப்பட்டதோடு அவர் சேகரித்த சத்திய பிரமாணங்களில் பாதிக்கு மேல் இதில் அழிவடைந்தன. தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான கட்சியான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி 1990களின் இறுதியில் இலங்கையில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்திய அமைதி காக்கும் படைகளை குரங்கு படையினர் என விமர்சித்திருந்தது. வல்வெட்டித்துறை படுகொலைகள் தொடர்பாக சுயாதீன விசாரணையை நிறுவவும் படுகொலையின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை உறுதிப்படுத்தவும் இலங்கையின் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டம் இலங்கை அரசை கேட்டுக்கொள்கின்றது. குறிப்பாக இந்தியர்களால் இராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்ட உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியும் வல்வெட்டித்துறையிலும் 10 இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் புதைக்கப்பட்டதாக நம்பப்படும் புதைகுழியை இலங்கை அகழ வேண்டும் எனவும் அந்த செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது. இலங்கையின் வல்வெட்டித்துறையில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த படுகொலைக்கு இந்தியா முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலான முழுமையான ஊடக அறிக்கை கீழே ஜோகன்னஸ்பர்க் 80களின் இறுதியில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படையினரால் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட படுகொலையில் உயிர் தப்பியவர்களின் வாக்குமூலங்களை தொகுத்து ITJP அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இப்படுகொலையில் ஈடுபட்ட இந்திய ராணுவ அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை இப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருவதுடன் அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்திடம் இவ்வறிக்கை கோரிக்கை விடுக்கின்றது. ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்னும் இந்த அறிக்கையானது 1989 ஆகஸ்டில் வல்வெட்டித்துறை மக்களை இலக்கு வைத்து 3 நாட்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விவரிக்கின்றது. இப்படுகொலையில் 5 சிறுவர்கள் ஒரு குழந்தை உட்பட 60க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். இறந்த சடலங்களின் துர்நாற்றமும் எரிந்த மணமும் கலைந்து போவதற்கு முன்னரே உயிர் தப்பியவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை கவனமாக பதிவு செய்து ஆவணப்படுத்திய தனியொருவரின் அசாதாரண செயல்பாடே இவ்வறிக்கை உருவாகுவதை சாத்தியமாக்கியது. அநியாயங்கள் நடைபெறும் போதே அவற்றை ஆவணப்படுத்துவது எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்பாட்டுக்கு செய்யப்படும் முதலீடாகும் என்பதே இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமாகும். மேலும் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு
செய்வதற்கு பல தசாப்தங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் இழைக்கப்பட்ட மீறல்களும் துன்பங்களும் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் இது சாத்தியமே இல்லை. இவ்வாறு சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யாஸ்மின் சூகா தெரிவித்திருந்தார். பாடசாலை ஆசிரியர் 1989 பாடசாலை அதிபராகவும் விஞ்ஞான ஆசிரியராகவும் இருந்த வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த நடராஜா ஆனந்தராஜ் என்பவர் இப்படுகொலை நிகழ்ந்த போது தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். சடலங்களை எரித்துவிட்டு வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 200 வரையான சத்திய பிரமாணங்களை சேகரிக்க தொடங்கினார். பின்னர் அவர் டெல்லிக்கு சென்று வல்வெட்டித்துறையில் நடந்ததை இந்திய அரசாங்கத்திடம் தெரிவித்தார். மேலும் வல்வை படுகொலை 1 என்னும் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருந்தார். பல தசாப்தங்கள் நீடித்த போரில் அவரது வீடு இலங்கை இராணுவத்தினரால் பின்னர் தீக்கரையாக்கப்பட்டது. அவர் சேகரித்த சத்திய பிரமாணங்களில் பாதிக்கு மேல் இதில் அளிக்கப்பட்டன. லண்டனில் நிகழ்ந்த ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பே இந்த சம்பவத்தை மீண்டும் கண்டறிந்து கொள்வதற்கு வழிவகுத்தது. தமிழ் தகவல் மையத்தின் காகித ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் போதுதான் இக்கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது. 80களின் பிற்பகுதியில் பாதுகாத்து வைக்கப்படுவதற்காக விமானத்தை பால் மூலம் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணங்களை நான் வாசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு கடிதம் எனது கவனத்தை ஈர்த்தது. இந்திய அமைதிப்படையைச் சேர்ந்த கேப்டன் மேனன் என்பவர் தன்னிலை மறந்து செயல்பட்டதாக தோன்றினார் என குறிப்பிட்டிருந்த அக்கடிதத்தில் உள்ள பிரஜைகள் குழுவைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருந்தனர். அப்பெயரை பார்த்ததும் என் மனதில் பொறி தட்டியது. இணையத்தில் தேடி பார்த்தபோது அவரை பற்றிய பல தகவல்கள் வெளிப்பட்டன. அக்கடிதத்தில் கையெழுத்திட்டவர்களில் யாராவது இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா என்று இலங்கையில் உள்ளவர்களிடம் கேட்டேன். ஆனால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் லண்டனில் உள்ள இளம் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களிடம் வல்வெட்டித்துறையில் இருந்து யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டேன். மேலும் அவர்களுக்கு அந்த கடிதத்தை காட்டினேன். உடனடியாகவே அதிலிருந்தவர்களில் ஒருவர் வல்வெட்டித்துறையில் இருந்த தன் நண்பனின் தாத்தாவுடன் என்னை தொடர்பு படுத்திவிட்டார். இவ்வாறு லண்டனில் உள்ள சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் இயக்குனர் பிரான்சில் ஹரிஷன் கூறியிருக்கின்றார். ஆகவே நடராஜா ஆனந்தராஜ சேகரித்து வைத்த பிரமாண பத்திரங்கள் 3 நாள் படுகொலையில் உயிர் பிழைத்தவர்களின் அனுபவ பகிர்வினை பேணி பாதுகாக்கின்றன. வல்வெட்டித்துறை மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் தம்முன்னே இந்திய அமைதிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்படுவதை எவ்வாறு கண்டார்கள் என்பதை இவை விவரிக்கின்றன. காயமடைந்த பலர் உயிர் பிழைப்பதற்காக இரத்த வெள்ளங்களில் செத்தவர்களைப் போல பாசாங்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். ஒரு வயதான மீனவர் தன் பேரன்கள் இருவர் தனது வீட்டிற்குள் ஓடி வந்த போது அவர்களை ஆறத் தழுவியதையும், ஆனால் அவர்களின் தாய் வீட்டிற்கு மார்பிலிருந்து ரத்தம் கொட்டியபடி ஓடி வந்து தனது காலடியில் விழுந்து இறந்ததையும் விவரிக்கின்றார். அவள் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழர்களுக்கு எதிரான வன்முறையில் தனது கணவனை பறிகொடுத்து விதவையாகியிருந்தாள். மற்றொரு சம்பவத்தில் இந்திய சிப்பாய்கள் 2 சகோதரர்களை அவர்களின் வீட்டிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்தனர். அவர்களின் வீடு தீக்கரையாக்கப்பட்டது. அவர்களின் மனைவிகள் அவர்களை கட்டி பிடித்து கொண்டிருக்கும் போது அவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பெண்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர். அந்த நேரத்தில் வெளிநாட்டில் வாழ்ந்த திரு சிவகணேசனின் வீட்டிற்குள் இந்திய படைகள் உள்நுழைந்த போது அங்கு தஞ்சம் புகுந்திருந்த பெண்கள் சிப்பாய்களின் கால்களில் விழுந்து தங்களை சுட வேண்டாம் என்று கெஞ்சியிருக்கிறார்கள். ஆனால் படையினரோ அவர்களை உதைத்து தள்ளிவிட்டனர். 60 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண்களும் ஒரு மாட்டு தொட்டியின் அருகில் சோடி சோடியாக வரிசையாக நிறுத்தப்பட்டு சுடப்பட்டனர். அதே நேரத்தில் எட்டி பார்த்து அழுதவர்களையும் சுடப்போவதாக இந்திய படையினர் மிரட்டியிருக்கின்றார்கள். திரு சுப்பிரமணியம் நில அளவை மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றிருந்தார். அவரது வீட்டில் 50 வரையான அடைக்கலம் புகுந்திருந்தார்கள். வீட்டிற்குள் புகுந்த படைவீரர்கள் அவரை உடனடியாக சுட்டதுடன் இன்னொருவருடைய சட்டைப்பையில் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்திருக்கின்றார்கள். பின்னர் அங்கிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் நோக்கி சுட்டார்கள். சீக்கிய சிப்பாய் ஒருவன் காயமடைந்திருந்தவர்களின் ரத்தம் நிலத்தில் வழிந்து அவனது கால்களை வந்தடையும் வரை சுட்டு கொண்டிருந்தான். ரவை கூட்டை மாற்றி மீண்டும் சுடுவதற்கு தயாரான போது அவனது சகா ஒருவரால் தடுத்து நிறுத்தப்பட்டான். புரிதொரு சம்பவம் ஒன்றில் காயமடைந்தவர்களை சுட்டுக் கொல்லும்படி ஒரு படை வீரன் இன்னொருவனுக்கு உத்தரவிட்ட போது அவர்கள் அனைவரும் இரத்த போக்கில் இருப்பதால் விரைவில் சாகத்தான் போகின்றார்கள் என்று பதில் கூறியதாக அந்த சம்பவத்தில் உயிர் தப்பியொருவர் நினைவு கூர்ந்திருந்தார். குறைந்தது 20 வரையானவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக அறிக்கைகள்
அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் தங்களது அடையாளங்களை வெளிப்படுத்த விரும்பவில்லை. தனது வீட்டுக்குள் புகுந்த படைவீரர்கள் தனது குழந்தையை ஒரு மூலையில் இருக்க செய்து தனது வாயை ஒரு படைவீரன் பொத்தி பிடித்திருக்க 2 சீக்கிய படைவீரர்கள் தன்னை மாறி மாறி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக வாக்குமூலம் வழங்கினார். இக்கொடுமையினை அக்குழந்தை பார்த்தபடி இருந்தது. நடந்த சம்பவத்தை வெளியில் சொன்னால் முழு குடும்பத்தையுமே கொன்று விடுவோம் என படைவீரர்கள் அப்பெண்ணை எச்சரித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு வீதியில் மட்டுமே 23 வீடுகள் எரியூட்டப்பட்டன. இந்திய சிப்பாய்கள் சிரித்துக் கொண்டே மக்களின் வீடுகளை எரித்ததாக நேரில் கண்ட சாட்சியங்கள் விவரித்தார்கள். கடைகள், திரையரங்குகள், நூலகம், வாகனங்கள், உணவு கையிருப்புகள், பயிர்கள், மீன்பிடி உபகரணங்கள் என எல்லாவற்றையும் இந்திய படையினர் எரியூட்டி அளித்தார்கள். இந்திய படையினரின் ரோந்து அணி மீது நடத்தப்பட்டதாக அவர்கள் விவரித்த பதுங்கி தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான கூட்டு தண்டனையாக இது நடத்தப்பட்டது. பொதுமக்களை வறுமைக்குள்ளாக்கி, வீடற்றவர்களாக்கி, காயப்படுத்தி, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி, சித்திரவதை செய்து, துன்புறுத்தல்களை ஏற்படுத்தி கொலை செய்ததுடன் அந்த நகரத்தின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் நோக்குடன் நன்கு திட்டமிட்டே இந்த அழிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவே தோன்றுகின்றது. ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதனால் வல்வெட்டித்துறையில் சிக்கொண்டிருந்தவர்கள் உடனடியாகவே பட்டினியால் தவித்தார்கள். 3000 வரையான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்தார்கள். 1000 வரையான மக்கள் படகுகளில் தென்னிந்தியாவுக்கு தப்பிச் சென்றார்கள். அந்த நகரில் வசித்தவர்களில் பாதி பேர் பயத்தில் அல்லது விரக்தியில் அங்கிருந்து வெளியேறியதாக ஊடகவியலாளர் ஒருவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவர்களில் பலர் பிரித்தானியாவிலும் கனடாவிலும் தற்போது வசித்தாலும் ஆண்டுதோறும் இப்படுகொலையினை நினைவு கூறுகின்றார்கள். உயிர் பிழைத்தவர்களால் விவரிக்கப்பட்டுள்ள கோரமான மீறல்களில் நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை, கொடூரமான அவமானகரமான மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தை, தன்னிச்சையான கைது மற்றும் வலிந்து காணாமல் போதல் போன்றவை அடங்கும். போராளிகளையும் பொதுமக்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கு இந்திய படைகள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. வல்வெட்டித்துறை நிகழ்வானது உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான ஒரு பரிசோதனையாக இருக்க வேண்டும் என்று யஸ்மின் சூகா கூறினார். இலங்கையின் வல்வெட்டித்துறையில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த படுகொலைக்கு ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடும் ஊடக சந்திப்பும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய ராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளிப்படுத்தி வந்தனர். பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகவணக்கமும் பொதுச்சுடர் ஏற்றல் மலரஞ்சலியை தொடர்ந்து வரவேற்புரையை மூத்த ஊடகவியலாளர் TS தில்லைநாதன் நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து வல்வை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு தண்டாயுதபாணி தேசிகர், யாழ் முறை மாவட்டத்தின் மூத்த குருவும் முன்னாள் ஊரணி மயில்டி பங்குத்தந்தையும் லண்டன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குநருமான அருட்தந்தை தேவராஜன் அடிகள் ஆகியோர் அஞ்சலி உரையை ஆற்றியிருக்கின்றார்கள். தொடக்க உரையை வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜை குழு செயலாளர் ஆனந்தராஜ் ஆற்றியிருக்கின்றார். அதன் பின்னர் அறிக்கை அறிமுகமும் பிரதிகள் வழங்கலையும் தொடர்ந்து சிறப்புரைகளை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் மற்றும் வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜைகள் குழு தலைவர் ஆகியோர் ஆற்றியிருந்தார்கள். நன்றி உரையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் மகாலிங்கம் நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வாறான அறிக்கைகள் வெளிவந்தாலும் இவற்றுக்கான தீர்வு என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.